கடந்த பகுதியில் அந்த பிராமண பெண்ணானவள் கோரக்கருக்கு வடையை கேட்க வடை கொடுக்க மறுத்து உணவு கொடுத்ததை இவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. உடனே அந்த அம்மா கோபமா வந்து, "உனக்கு கண்ண கேட்டா குடுப்பியா நீ? இல்லாததெல்லாம் கேட்கறியே! குடுக்க முடியாததெல்லாம் கேட்டா நான் எங்க போவேன்?" அப்படின்னு கோவிச்சுக்கிட்டதாகவும், உடனே இவர் என்ன பண்ணாராம், ஒரு கண்ண நோண்டி எடுத்து குடுத்துட்டாராம். அந்த அம்மா பயந்து போயி, நெய்யினால் ஆன ஒரு வடையை சுட்டு கொடுத்ததாகவும், அத கொண்டு போய் அவர் குடுத்ததாகவும், அதை உண்டுவிட்டு குருநாதர் ரொம்ப நல்லா இருக்குன்னு பாராட்டிட்டு, "என்ன ஒரு கண்ண காணவில்லையே?" அப்படின்னு அவர் கேட்க, இந்த கதையை அவர் சொன்னதாகவும், உடனே குருநாதர் மகிழ்ந்து அவருடைய தியாக உள்ளத்தை நினைத்து பாராட்டி கண்ணை கொடுத்ததாகவும் ஒரு கதை வருகிறது. அந்த அளவுக்கு இவர் கோரக்கர் உண்மையான ஒரு குருநாதராக ஏற்றுக்கொண்டார் என்ற ஒரு செய்தி வருகிறது. அதற்கு மத்தியில இவருக்கு அடுத்த ஒரு கருத்தாக சொல்லப்படுவது, அந்த மச்சமுனி ஒரு வாளை கொடுத்து அல்லம தேவர், இது வடநாட்டிலே வருகின்ற கோரக்நாதர் கதையிலே வருகின்ற ஒரு கதை. அதுவும் இங்கே மச்சமுனியிலே அபிதான சிந்தாமணியிலே குறிக்கப்படுகிறது. அல்லம தேவர் என்ற ஒரு ஒரு ஞானி, அவரிடம் மச்சமுனி தன்னுடைய ஆற்றலை காட்ட வேண்டி ஒரு வாளை கொடுத்து அதை தன்னை வெட்டுமாறு சொன்னாராம். அல்லம தேவர் ஓங்கி வெட்ட அந்த வாள் மழுங்கி போனதாம். அந்த மச்சமுனியுடைய உடலிலே எந்த விதமான காயமும் ஏற்படவில்லையாம். உடனே அல்லம தேவர் அந்த வாளை வாங்கி கோரக்கரிடம் கொடுத்து தன்னை வெட்டுமாறு சொன்னாராம். கோரக்கர் அந்த வாளை வாங்கி அல்லம தேவரை வெட்ட முயலுகிற பொழுது, வாள் உடம்புக்கு உள்ளே புகுந்து ஊடே வந்து எந்த விதமான சிக்கலையும் உண்டாக்கவில்லை. உடம்பு ஒட்டிக்கொண்டது. அவர் அந்த வாளாலே வெட்ட முடியவில்லை. இந்த ஒரு செய்தியை சொல்லி அல்லம தேவர், "நான் உன்னை காட்டிலும் ஆற்றல் மிக்கவன்" என்ற செய்தியை வெளிப்படுத்த அல்லம தேவரை தன்னுடைய குருவாக மச்சமுனி ஏற்றுக்கொண்டார். மச்சமுனியை கோரக்கர் தலைவராக ஏற்றுக்கொண்டார் என்று ஒரு கதை வருகிறது. இந்த நிலையிலே இவர்கள் தனித்தனியாக பிரிஞ்சு போகிறார்கள். மச்சமுனி ஒரு நாட்டிற்கு செல்கிறார். அந்த நாட்டிலே இருக்கின்ற ஒரு இளவரசி, அவள் இவரை மேலே அன்பு கொண்டு, இவரும் அந்த பெண்மணி மேலே அன்பு கொண்டு 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறார்கள். ஏறக்குறைய ஒரு அரச போகத்தோடு வாழ்கிறார்கள். அந்த நிலையில் மச்சமுனிக்கு ஒரு குழந்தை, மச்சநாதன் என்ற ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த சமயத்தில் இவருக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது. தன்னுடைய மாணவனாகிய கோரக்கன் தன்னை நாடி வருவான், வந்து தன்னை அழைச்சிக்கிட்டு போயிடுவான் அப்படின்னு ஒரு எண்ணம் இவருக்கு தோணுது. அதை அந்த அம்மையாரிடம் சொல்லுகிறார். பரிமளா என்ற பெயரை உடைய அந்த கேரளத்து அம்மையார், எந்த துறவியும் இந்த நாட்டுக்குள்ள வர அனுமதிக்க கூடாது என்று ஒரு சட்டத்தை போடுகிறார். மச்சமுனியை தேடிக்கொண்டு கோரக்கர் ஒவ்வொரு ஊராக வருகிறார். மச்சமுனி இருக்கின்ற அந்த ஊருக்கு வந்தவுடனே பசி ஆற்றுவதற்காக ஒரு வீட்டு கதவை தட்டுகிறார். அழகை கண்டு மயங்கி போன அந்த வீட்டு அம்மையார் உணவை கொடுத்துவிட்டு, "நீ துறவியாக இருக்கிறாயே, இந்த ஊருக்குள்ளே இப்படி ஒரு புதிய சட்டம் வந்திருக்கிறது. ஆகவே இந்த கோலத்தோடு, துறவு கோலத்தோடு நீ சென்றால் தலையை வெட்டி கொய்து விடுவார்களே, அல்லது நாட்டை விடுத்து கடத்தி விடுவார்களே" என்ற ஒரு செய்தியை சொல்லுகிறாள். அந்த நேரத்திலே இவர் மனம் நொந்து ஒரு இடத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிற பொழுது, கழை கூத்தாடிகள் ஒரு கூட்டம் வருகிறது. அந்த கழை கூத்தாடிகள் கூட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட கலையை, மிருதங்கம், அதை வாசிப்பதற்கு உரிய நபர் உடல் நலம் கெட்டு போனதனாலே அந்த பணியை செய்வதற்கு தக்க ஆள் இல்லையே என்று வருந்திய அந்த கூட்டத்தில் கழை கூத்தாடியாக அவர் தன்னை இணைத்து கொண்டு நாட்டுக்குள்ளே செல்கிறார். முன்னே சொன்ன போல கோரகன் அப்படின்னா கழை கூத்தாடி என்று சொன்னேன். அதே போல கோரகம் என்று சொன்னால் பிச்சை பாத்திரம் ஏந்தியவன் என்று சொன்னேன்.
ஆகவே பிச்சை பாத்திரம் ஏந்தியவனாகவும் கடை கூத்தாடியாகவும் இந்த கோரக்கர் தன்னுடைய வாழ்நாளிலே வேடம் தரித்த ஒரு நிலையை பார்க்கிறோம். ஆகவே இவர் அந்த கோலத்திலே பல்வேறு இடங்களிலே சென்று மத்தளம் வாசிக்க அரசன் கேள்விப்பட்டு இத்தகைய முறையிலே வாசிக்கின்ற திறமை உடையவன் தன்னுடைய மாணவனாகத்தான் இருக்கக்கூடும் என்று அறிந்து கொண்டு அவனை அழைத்து வந்து தன்னுடைய அரண்மனையிலே வைத்துக் கொண்டார். இந்த நிலையில் ஒரு நாள் அந்த மச்சமுனியினுடைய குழந்தையாகிய மச்சநாதன் படுக்கையிலே மலஜலம் கழித்து விட்டார். அதை சுத்தப்படுத்துவதற்காக கோரக்கரிடம் இந்த குழந்தையை ஒப்படைத்து சுத்தம் செய்து வருக, கழுவி வருக என்று குழந்தையை ஒப்படைத்தார். கோரக்கர் அந்த குழந்தையை அழைத்து கொண்டு போய் துணி துவைப்பது போல துவைத்து 108 துண்டுகளாக ஆக்கி காய போட்டு ஒவ்வொரு துண்டையும் காய போட்டு வந்துட்டான். இதை அறிந்து அவர் மிகவும் கோபப்பட்டாராம். வேணுனே என்னுடைய குழந்தையை நீ கொன்று விட்டாய் என்பது போல மிகவும் கோபப்பட, இவர் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு போய் திருப்பி அந்த 108 துண்டுகளையும் இணைத்து குழந்தையாக தந்தார் அப்படின்னு ஒரு செய்தியும் காணப்படுகிறது. அதற்கு பிறகு தன்னுடைய மனைவியுடைய அனுமதியோடு கோரக்கரோடு சேர்ந்து கொண்டு இந்த மச்சமுனி ஆகியவர் நாட்டை கடந்து செல்ல வேண்டிய ஒரு சூழல் உருவானது. 2 பேரும் எழுந்து போகிறார்கள். போவதற்கு வீட்டை விட்டு செல்வதற்கு முன்னாலே அந்த பரிமளா என்கின்ற அந்த மனைவியானவர் கணவனுக்கு வழிச்செலவுக்காக ஒரு தங்க கட்டியை ஒரு துணியிலே முடிந்து ரகசியமாக கணவனிடம் தருகிறாள். கோரக்கருக்கு தெரியாத வண்ணம் தங்க கட்டியை ஒரு பையிலே போட்டு அனுப்புகிறாள். 2 பேரும் இணைந்து வெகு நேரம் நடக்கிறார்கள். இரவு நேரம் வருகிறது. இவர் உணவு அருந்துவதற்கு அல்லது மலஜலம் கழிப்பதற்காக வெளியே செல்ல வேண்டிய நிலை வருகிற பொழுது கோரக்கரிடம் இடத்திலே கள்வர்கள் இருப்பார்கள் என்று சந்தேகம் வருகிறது, இந்த மூட்டையை பத்திரமாக பார்த்துக்கொள் என்று சொல்லிவிட்டு போகிறார். அந்த சொற்களை கேட்டவுடனே இவனுக்கு கோரக்கருக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. இது என்ன, அந்த மூட்டையை பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போறானே, இதுல என்ன இருக்கு அப்படின்னு பிரிச்சு பார்த்தா தங்க கட்டி இருந்துதான். அதனால இது தங்கம் ஆட்கொள்ளி ஆச்சே, ஆளை கொள்ளுவது, இது எதுக்கு துறவிக்குன்னு தூக்கி போட்டாரு. அங்கிருந்து வந்தவர் அந்த பையை திறந்து பார்த்தா தங்கம் இல்லை, வெறும் செங்கல் தான் இருந்திருக்கு. உடனே அவருக்கு கோபம் வந்துடுச்சான். அங்க என் குழந்தைய கொன்னுட்ட, இங்க தங்கத்தை திருடிட்ட அப்படின்னு இவர் கோபப்பட்டு நீ புறம் போ, வெளியே போ அப்படின்னு ஒதுக்கி விட்டதாகவும், அவரை அழைச்சிக்கிட்டு போய் குருநாதரை அழைச்சிக்கிட்டு போய் ஒரு மலை மேலே இருந்து சிறுநீர் கழித்ததாகவும், அந்த சிறுநீராலே மலையே தங்கமாக மாறியது, இப்படி ஒரு கதை வருது. மலையே தங்கமாக மாறியது. அதை பார்த்து குருநாதர் மகிழ்ச்சி அடைந்து மீண்டும் அவரை தன்னுடைய மாணவனாக ஏற்றுக்கொண்டார். இப்படி ஒரு செய்தி, மிக விரிவான ஒரு செய்தி மச்சமுனி என்கின்ற அந்த தலைப்பிலே அபிதான சிந்தாமணியிலே காணப்படுகிறது. இதிலிருந்துதான் எடுக்கப்பட்டதுதான் அந்த கோரக்கர் 700 தொகுதியிலே காணப்படுகின்ற அந்த ஒரு சிறு பிச்சை எடுத்து கொடுத்ததாக சொல்லப்படுகின்ற அந்த சிறு வரலாறு. ஆகவே இதுதான் கோரக்கரை பற்றிய சொல்லுகின்ற ஒரு வரலாறு. இதை அடுத்து வடநாட்டிலே சொல்லப்பட்ட கோரக்நாத் என்னுடைய வரலாற்றை விரிக்கிறேன்.